தெரியும் எனக்கு. தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க சார். உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க, உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. பேருந்தில் பயணச்சீட்டு வாங்க முடியாது என அடம் பிடித்த அரசு காவல்துறை அதிகாரி. வைரலாகும் வீடியோ. நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடிக்கு சென்ற புறநகர் பேருந்தில் பயணச்சீட்டு வாங்க முடியாது என்று அரசு காவல்துறை அதிகாரி ஒருவர் அந்த பேருந்தின் நடத்துனரிடம் சண்டை போடும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாகர்கோவிலில் இருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் வழித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருந்த பேருந்தில் ஏறிய அரசு காவல்துறை அதிகாரி ஒருவர் நேற்று பலமுறை அந்த பேருந்தின் நடத்துனர் பயணச்சீட்டு எடுங்கள் என அறிவுறுத்தியும் எடுக்க முடியாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடியோவை பார்த்த பலர் அந்த காவல்துறை அதிகாரிக்கு ஆதரவாகவும் சிலர் அந்த நடத்துனருக்கு ஆதரவாகவும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். காவல்துறை அதிகாரி உரிய சீருடையில் ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய காவல் நிலையத்திற்கு செல்வதற்காக அந்த பேருந்தில் ஏறி இருக்கிறார். அவர் சீருடையில் தானே இருக்கிறார். அவர் எதற்காக பயணச்சீட்டு பெற வேண்டும் என அவருக்கு ஆதரவாக சில கருத்துக்களும், யாராக இருந்தாலும் பயணச்சீட்டு பெறுவது கட்டாயம் தானே அப்படின்னு நடத்துனருக்கு ஆதரவாகவும் சிலர் கமெண்ட்களை பதிவிட்டு இருக்காங்க. காவல்துறையினருடைய அத்துமீறல் குறித்து கடந்த சில காலமாகவே ஏராளமான புகார்களும் வீடியோக்களும் வந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில இப்படி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பேசுபொருள் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அரசு சட்டப்படி காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க முடியாது. காவலர்கள் கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்க அரசில் அனுமதி இல்லை. வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்ற விதி இருக்கிறது. மற்ற நேரங்களில் காவலர்கள் டிக்கெட் எடுத்து மட்டும்தான் பயணிக்க முடியும். எனவே தூத்துக்குடியிலிருந்து பேருந்தில் சென்ற காவலர் பயணச்சீட்டு எடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த நிலையில் அந்த காவலர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. சார் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட். அதே மாதிரி கேட்க கூட சார் நீங்க எங்க ஸ்டாஃப் உண்டு சார் உங்களுக்கு அது கிடையாது. டிக்கெட் வாங்க வண்டியா பண்ணு என்ன சார் ரூல்ஸ்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. பேசாதீங்க நீங்க. உங்க ஸ்டாஃப்க்கு மட்டும் என்ன டியூட்டி பிறகு உண்டு. நாங்க டியூட்டி தான் போறோம். அதெல்லாம் பேசாங்க நீங்க. உங்க ஸ்டாஃப் வீட்டுக்கு போறதுக்கு போறதுக்கு ஏத்துட்டு போறீங்க. நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது, நீங்க போக முடியாது. சரி சார், நீங்களே எடுங்க எடுத்துட்டு வண்டியா பண்ணு. கம்ப்ளைண்ட் பண்ண தெரியும்ல உங்களுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் எனக்கு. கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணி தெரியும் எனக்கு. ஆக்சுவலி தெரியும் எனக்கு. தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க. உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க சார். உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க, உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. எங்க ஆர்டர் காட்டு உங்களுக்கு எங்களுக்கு நீங்க காட்டி டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் எங்க ஸ்டாஃப்க்கு டியூட்டி போறதுக்கு உண்டு. யாருக்காக கிடையாது, உங்களுக்கு யாரோட கிடையாது, உங்களுக்கு கிடையாது. உங்க வாழ்ந்து வாங்க கொண்டு போறேன். வாழ்ந்து தரணும், வாழ்ந்து கொடுங்க. வாழ்ந்து வாங்க, நீங்க வாழ்ந்து கிடையாதுங்க. திருநெல்வேலி போற வாழ்ந்து உண்டு சார். எங்களுக்கு டெய்லி வாழ்ந்து வாங்கிட்டு இருக்கேன், வாழ்ந்து வாங்கிட்டு தான் இருக்கேன். வாழ்ந்து அப்படி பேசுறாங்க நீங்க. டிக்கெட் வாங்கணும் நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க நீங்க. இல்ல சார், டிக்கெட் வாங்க போக முடியாது. டிக்கெட் வாங்க முடியல சார். டிக்கெட் வாங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க. அப்படி பண்ண முடியும். நீங்க என்ன ரூல்ஸ் வேணா நான் இது பண்ணிக்கிறேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. இந்த அருகு டிஎஸ் பேசி இறங்குறீங்களா? வண்டி எடுக்க மாட்டேங்க. வண்டி எடுக்க மாட்டேங்க. இறங்குறீங்களா? சரி, ஒண்ணு பண்ணுங்க. வந்து நீங்க இது பண்ணுங்க. இப்ப போன் பண்ணு. போறீங்க. பஸ் லேட் தான் வராரு. அவர் அங்க தூத்துக்குடி எப்படி போறாரு? சார் எல்லாம் கரெக்ட் தான் சார். என்னமோ இதுல இது பண்றோமா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் போறோம். நான் அதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. உங்க ஸ்டாஃப் என்ன கணக்குது? எங்க சார் டியூட்டி போற உண்டு சார். டியூட்டி போற பெர்மிஷன் உண்டு. அதான் மேனேஜருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் கேக்குறோம். என்ன கணக்குல பேசுறீங்க? ஏதாவது ஒரு ரூல்ஸ் கரெக்டா பேசுங்க. நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன். புரியுதுங்களா? 23 டிக்கெட் அது எப்படி சார் இது பண்ண முடியும்?